ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், நம்ம இன்னும் ஒரு ரெட் டெயில் கேட்ஃபிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெட் டெயில் கேட்ஃபிஷ் அக்யூரியம் ஹாபியில் இருக்குது. பட்டு நம்ம சைடு என்னமோ தெரியல, இந்த கேட்ஃபிஷ் அவ்வளோ ஃபேமஸாக இல்லை. பட் மான்ஸ்டர் ஃபிஷ் கலெக்ஷன் பண்ணுறவங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ் கிடைக்குமான்றது தேடுவாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியன் ரெட் டெயில் கேட்ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு சூப்பரான கேட்ஃபிஷ்ஷு, கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபீட் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மீன் இது. இந்த மீன் வெரைட்டிலே அல்பினோ இருக்குது. அல்பினோலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க. அந்த ரெட் டெயில் நல்லா தெரியும் ஒயிட்டோட பார்க்கும்போது. ஸோ அதனால் அல்பினோ வெரைட்டியும் இருக்குது, நார்மல் இதில் வெரைட்டியும் இருக்குது. ஸோ கைஸ், இந்த கேட்ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் காணக்கூடியது. ஸோ இந்த வீடியோ நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ் கீப்பர்ஸ் யாரோ பார்க்குறீங்கன்னா இந்த ரெட் டெயில் கேட்ஃபிஷ்ஷை உங்களோட அக்யூரியம் ஹாபியில் நீங்கள் சேர்த்துப்பீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இந்த புது மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ யூஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கைஸ், நம்ம ஆல்ரெடி டாப் 5 ஃபியூச்சர் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லி வீடியோஸை போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். நான் முடிஞ்ச அந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கைஸ், இந்த கேட் ஃபிஷ்ஷை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாங்க இதோட வாட்டர் பெராமீட்டரை பார்த்துடலாம். ஸோ கைஸ், நீங்கள் pH லெவல் பார்த்தீங்கன்னா 5 to 7 தான். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24லேருந்து நீங்கள் 29 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அப்படியே நீங்கள் ரெட் டெயில் கேட்ஃபிஷ்க்கு என்ன வாட்டர் பெராமீட்டர்ஸ் கொடுக்குறீங்களோ அதே நீங்கள் இந்த ஏஷியன் ரெட் டெயில் கேட்ஃபிஷ்க்கும் கொடுக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கேட்ஃபிஷ்ஷை ஒன்றா கூட விடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு புது ரெட் டெயில் கேட்ஃபிஷ்ஷை தேடுறீங்கன்னா இந்த கேட்ஃபிஷ்ஷை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் சில பேர் இருப்பாங்க, அது என்னென்னா பிளாக்கிஷ் வாட்டரில் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை வளர்ப்பாங்க. ஸோ எப்படின்னா இந்த மேங்க்ரோவ் ஜாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாக்கிஷ் வாட்டர் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு, அதே மாதிரி இதுவும் ஒரு பிளாக்கிஷ் வாட்டர் மான்ஸ்டர் ஃபிஷ் தான். நீங்கள் உங்கள் பிளாக்கிஷ் வாட்டர் டேங்க்லேயும் இல்லை வச்சுக்கலாம், ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க்லேயும் வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் பிளாக்கிஷ் வாட்டரில் வைக்கிறீங்கன்னா 10 ppt மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ பிளாக்கிஷ் வாட்டர் மான்ஸ்டர் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ரேர் தான். பட் நீங்கள் ஒரு பிளாக்கிஷ் வாட்டர் ஃபிஷ்ஷும் மான்ஸ்டர் ஃபிஷ் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நம்மளோட ஏஷியன் ரெட் டெயில் கேட்ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் புதுசாக இந்த கேட்ஃபிஷ்ஷை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு புது புது வகையான மீன்களை பற்றிலாம் உங்களுக்கு தெரியணும், உங்களோட புது மீன்களில் உங்கள் அக்யூரியம் ஹாபியில் சேர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முக்கியமாக பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது மான்ஸ்டர் ஃபிஷ் வளர்க்குறவங்க ஒரு புது மான்ஸ்டர் ஃபிஷ் எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம இந்தியன் அக்வேரியம் ஷாப்பில் இது கிடைக்குமான்னு தெரியல, பட் யாராவது இதை வாங்கி வச்சு வளர்த்துருக்கீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை என்ட் பண்ணிக்கிறேன். See you in the studio. Bye bye guys.